சமூகத்தோடு ஒன்றிணைந்த நிகழ்வாக இன்றைய இரத்த தான நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. இந்த கல்முனையின் அடையாளமாக காணப்படுவது இருக்கு. ஒன்று ஆதார வைத்தியசாலை, அடுத்தது கல்லூரி. ஆகவே அவ்வாறு இரண்டர கடந்து பயணிக்கின்ற இந்த கல்லூரி ஒன்று கொண்டு உதவியாக பயணிப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிபரிடம் ஒரு அன்பாக ஒரு விண்ணப்பத்தை ஏற்படுத்துகின்றேன். எந்த காலத்திலும் அந்த இணைப்பை மாற்ற முடியாது. இந்த கல்வி திணைக்களத்துக்கும் சுகாதார திணைக்களத்துக்கும் இடையிலே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் மூலமாக ஒரு MOU ஒன்றை நாங்கள் செய்து கொள்ளுவோம். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றை எழுதி கொள்ளுவோம். கல்முனை கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையினுடைய 125வது ஆண்டை சிறப்பிக்கும் முகமான இரத்த தான நிகழ்வோடு உங்களை இணைக்கின்றது சைவம் தமிழும் யூடியூப் தளம். கல்முனை பிராந்தியத்திலே கலாசாலையாக விளங்குகின்ற கார்மேல் பாத்திமா தேசிய பாடசாலை 125 ஆண்டை நினைவு கூறும் முகமாக கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை 125வது ஆண்டு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சமூகத்தோடு ஒன்றிணைந்த நிகழ்வாக இன்றைய இரத்த தான நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. இதற்கு முன்னர் கடந்த ஆண்டிலே பல்வேறுபட்ட சமய மற்றும் சமூக நிகழ்வுகளை நடத்தியிருந்த 125வது ஆண்டு நிறைவையொட்டிய இந்த நிகழ்வு இன்று இரத்த தான முகாமை நடத்துகின்றது. இன்றைய நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்றார் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் ஜி சுகுணன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார். அதோடு இன்னும் பல அதிதிகளும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் சைவமும் தமிழும் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். எங்களுடைய இந்த இன்றைய நிகழ்வுகளுடைய முழுமையான தொகுப்பை பார்வையிடுவதற்காக. அது மட்டுமல்ல, எமது சைவமும் தமிழும் யூடியூப் தளம் எமது பிரதேசத்திலே இடம்பெறுகின்ற சகல நிகழ்வுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு யூடியூப் தளமாக இருக்கின்றது. எனவே அதனை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இங்கு இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை நீங்கள் உடனுக்குடன் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமன்றி இந்த நிகழ்வை பார்வையிடுகின்ற நேயர்கள் கார்மேல் பாத்திமா பாடசாலையின் பழைய மாணவர்களாக இருப்பீர்களாயின் இந்த ஆண்டு ஜூபிலி நினைவினுடைய இன்றைய நிகழ்வாக எமது பாடசாலை சமூகத்தோடு இணைந்து எம்முடைய கல்முனை ஆதார வைத்தியசாலையினர் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் இரத்த தான முகாமினுடைய ஆரம்ப நிகழ்வுகள் தற்பொழுதும் எம்முடைய அதிதிகள் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டு தற்பொழுது இந்த நிகழ்வினுடைய முதலாவது அம்சமாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் எழுந்து நின்று இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக எங்கள் தினம் வருகை தந்திருக்கின்றார் எம்முடைய கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் டாக்டர் குணசிங்கம் சுகுணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த முதலாவது மங்கள தெரியினை ஏற்றி வைக்குமாறு. அடுத்து மங்களத்தில் நிகழ்ச்சி வைக்குமாறு நம்முடைய கல்முனை சுகாதார வைத்தியனுடைய நிபுணர் டாக்டர் என் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
அதே போன்று அடுத்த மாங்கலத்திலே ஏற்றி வைக்குமாறு நம்முடைய கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய இரத்த வங்கியினுடைய பொறுப்பாக இருக்கின்ற டாக்டர் திருமதி PM கவிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த மங்களத்திலே ஏற்றி வைக்குமாறு நாங்கள் அன்போடு அழைப்பது நம்முடைய பாடசாலையினுடைய அதிபர் வணக்கத்துக்குரிய அருண் சகோதரர் KC ரெஜினோல்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த மங்களத்திலே ஏற்றி வைக்குமாறு நம்முடைய பாடசாலையினுடைய பிரதி அதிபர் B சந்திரேஸ்வரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த மங்களத்திற்கு ஏற்றி வைக்குமாறு என்னுடைய 125வது ஆண்டுகளுடைய விழா குழுவினுடைய செயலாளர் திரு ஸ்ரீரங்கன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த மங்களத்திற்கு ஏற்றி வைக்குமாறு நம்முடைய பிரதி அதிபர் திருமதி ரவீந்திரகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மங்களத்திற்கு ஏற்றி வைக்குமாறு அடுத்து பிரதி அதிபர்கள் நம்முடைய பாடசாலையினுடைய திரு சுமன் சார் அவர்களையும் அதே போன்று ஆறுமுகம் சார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த மங்களத்திற்கு ஏற்றி வைக்குமாறு அடுத்த மங்களத்திற்கு ஏற்றி வைக்குமாறு நாங்கள் அன்போடு அழைப்பது நம்முடைய இந்த ஜூபிலி கமிட்டியினுடைய மக்கள் தொடர்பான மேம்பாடு குழுவினுடைய பொறுப்பாளர் பி கோவலராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்ற இந்த மங்களத்திற்கு ஏற்றி வைக்குமாறு அடுத்த மங்களத்திற்கு ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைப்பது நம்முடைய பாடசாலை பழைய மாணவ சங்கத்தினுடைய பிரதி தலைவராக இருக்கின்ற திரு கோவலபாணி ரகுராம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த மங்களத்திற்கு ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைப்பது நம்முடைய இந்த இரத்த முகாமைக்குடைய டோனஸாக காணப்படுகின்ற சார்பாக ஒருவரை வந்து இந்த மங்களத்திற்கு ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து நம்முடைய பாடசாலை சார்பாக பாடசாலை குழாம் இருந்த ஒரு ஆசிரியர் அவர்களை வந்து இந்த மங்களத்திற்கு ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து நம்முடைய பாடசாலையினுடைய மாணவர்கள் சார்பாக ஒருவரை வந்து இந்த மங்களத்திற்கு ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய இறைவனை பொதுவாக இறைவணக்கம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனைவரும் எழுந்து நிற்குமாறு என்போது கேட்கின்றோம். நம்முடைய 125வது ஆண்டினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையினுடைய இந்த ஜூபிலி சாங் தற்பொழுது இசைக்கப்படவிருக்கின்றது. கல்முனையிலே கல்லூரி தாயாக விளங்கியவள் கார்மேல் அன்னையவள் பார்ப்போற்றும் பாடசாலையாக விளக்கின்ற தாயே கார்மேல் பச்சிமா கல்லூரி எனும் நாமம் கூண்டு தேசம் எங்கும் ஒளிர்ந்தாயே கல்வி கடலில் புகழ்பூத்த நம் கல்லூரியே நூற்றாண்டுகள் கழிந்து ஐவையில் தடம் தடித்து அணையா விளக்காய் ஒளிர்வாய். அளப்பெரிய சேவையாற்றி உன் ஆசீர்வாதத்தில் 125வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்தோமே. ஒற்றை வரியில் 1000 பொருள் தந்து ஓங்கிய நின்றது ஒளிர்வாய் என்ற மகுட வாசகம். இனமத பாகுபாடின்றி சமத்துவமாக அனைவரையும்
சென்று உலகெங்கும் ஓங்கச் செய்தாயே. கல்வியோடு ஒழுக்கம் புகட்டிடும் நல்வளங்கள் நிறைந்த அற்புதமே எங்கள் கல்விக்கூடம். அகரம் தொடங்கி உயர்தரம் வரையில் சாதனையாளர்களை தந்திடும் ஞானம் நிறைந்த அற்புதமே. கலையுடன் வியத்தக்கும் விஞ்ஞானமும் கணிதமும் ஊட்டி வளர்த்த தாயே. உயிரியலும் பத்துக்கமும் நவீன தொழில்நுட்பமும் தொழில்நுட்பத்துடன் ஒழுக்க விழுமியங்களை அன்போடு பயில வித்திட்ட விருட்சமே. வித்திட்ட விதை திக்கெட்டும் பரப்பார் உயிர் மூச்சாய் உழைத்த கத்தோலிக்க துறவர சகோதர சகோதரிகளின் அளப்பரிய சேவையில் கருவாகி உருவாகி விசாலித்த காண்டே பற்றிமா கல்லூரி தாயே. இன்புக பரவ கல்வியினை கற்று வென்றிடுவோம். வரவேற்பு உரை இதனை நிகழ்த்துமாறு நாங்கள் அன்போடு அழைப்பது நம்முடைய 125ஆம் ஆண்டு விழாக்குழுவினுடைய மக்கள் தொடர்பாளர் மேம்பாட்டு குழுவினுடைய பொறுப்பாக இருக்கின்ற ஸ்ரீ கோகுலராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். எங்களுடைய கார்மேல் பாத்திமா கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு எமது விழா குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் இரத்த தான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி குணசிங்கம் சூனன் சார் அவர்களை இந்த நிகழ்வுக்கு நான் வருக வருக என வரவேற்கின்றேன். எங்களுடைய கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கும் கார்மேல் பாத்திமா கல்லூரிக்கும் நெடுங்காலமாக நீண்ட உறவு நிலைத்து வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் முன்னாள் பணிப்பாளர் டாக்டர் முரளீஸ்வரன் எப்போதும் எங்களுடைய பாடசாலையுடன் இணைந்திருப்பார். அந்த வகையில் எங்களுடைய வைத்தியசாலைக்கு புதிதாக மாற்றலாகி வந்திருக்கும் எங்களுடைய டாக்டர் சூனன் அவர்கள் மிகுந்த சமூக பற்றுள்ளவர் என்பது இந்த பிரதேசம் அறிந்த ஒரு விடயம். அவர் இங்கு RDHS ஆக இருக்கும் பொழுதும் அவ்வாறான சேவையை சேர்ந்தார். அவரை முதலாக இந்த கல்லூரிக்கு நாங்கள் பணிப்பாளராக வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி. அவ்வாறே இந்த நிகழ்வுக்கு எமது பாடசாலையில் எப்போதும் இணைந்திருக்கக்கூடிய எமது பாடசாலையின் மிக நலம் விரும்பியாக இருக்கக்கூடிய கல்முனை வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய கலாநிதி ரமேஷ் அவர்களை இந்த நிகழ்வுக்கு நான் வருக வருக என வரவேற்கிறேன். அவ்வாறே எமது பாடசாலையின் முன்னாள் மாணவியும் இப்பொழுது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் இரத்த வங்கிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய வைத்தியர் கவிதா அவர்களையும் நாங்கள் இந்த நிகழ்வுக்கு வருக வருகின்றோம். அவர் இந்த பாடசாலையில் படிக்கும் பொழுது மிகவும் சுறுசுறுப்பாகவும் பாடசாலையில் எல்லாரோடும் பிரபல்யமான மாணவியாக இருந்தவர் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். அவ்வாறே இந்த நிகழ்வினை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியின் முதல்வர் அருண் சார் ரெஜினோல் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு நான் வருக வருக என வரவேற்கிறேன். அவ்வாறே இந்த பாடசாலையின் பிரதி அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள், எங்களுடைய விழாக்குழுவின் செயலாளர் மற்றும் பாடசாலையின் பாளைய மாணவர் சங்கத்தின் பிரதி செயலாளர்கள் மற்றும் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இரத்த வங்கிக்கு பொறுப்பான சகல உத்தியோகர்கள், எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகள், இந்த நிகழ்வின் முக்கியமானவர்களாக இரத்தம் வழங்குவதற்கு கொடையாளர்களாக இங்கு வந்திருக்கக்கூடிய கொடையாளிகள் மற்றும் பாடசாலையின் அரசு கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் ஏனையோர்கள் இந்த நிகழ்வுக்கு நான் வருக வருக என வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய 125வது ஆண்டு நிறைவானது பல்வேறுபட்ட நிகழ்வுகளை இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்பாடு செய்திருக்கின்றது. அதில் பாடசாலை நிகழ்வுக்கு புறம்பாக பல்வேறு சமூக செயற்பாடுகளையும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் இந்த இரத்த தான நிகழ்வினை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறைந்தது ஒரு 125 கொடையாளிகளை இங்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எல்லோரும் பூரணமாக ஒத்துழைப்பு வழங்கி இந்த நிகழ்வினை மிகவும் வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்கள் ஆதரவினை நல்குமாறு கேட்டுக்கொண்டு என் வரவேற்புரை நிறைவேற்றுகிறேன். மக்கள் தொடர்பான மேம்பாடு நிகழ்வுடைய அடுத்த இருப்பது தலைமை உரை வழங்குமாறு என்னுடைய பாடசாலையின் முதல்வர் வணக்கத்துக்கு அரசு முதல்வர் இவர்களை அழைக்கின்றேன்.
எமது ஜூபிலி குழுவினரால் ஒழுங்குபடுத்தப்பட்ட இன்றைய இரத்த தான முகாமிற்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது வைத்தியசாலையின் பணிப்பாளர் மதிப்புக்குரிய டாக்டர் சுகுணன் அவர்களையும், நம்முடைய கல்லூரியில் மிகவும் நலன் விரும்பியான டாக்டர் ரமேஷ் அவர்களையும், இன்னும் இந்த கல்லூரியின் பழைய மாணவியாகிய டாக்டர் கவிதா அவர்களையும், எமது கல்லூரியின் பிரதி அதிபர்களையும், விழாக்குழுவின் செயலாளர் உட்பட நிர்வாக உறுப்பினர்களையும், எங்களுடைய வைத்தியசாலையின் இரத்த வங்கிக்கு பொறுப்பான அனைத்து உள்ளத்தோடு வேலை செய்கின்ற உத்தியோகர்களையும், ஆசிரியர்களையும் அனைவரையும் அன்போடு ஆண்டவருடைய நாமத்திலே வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவருடைய ஆசீரும் இரக்கமும் தனிப்பட்ட முறையில் உங்களோடும் உங்கள் குடும்பங்களிலும் உங்களுடைய பணி தளங்களிலும் குறைவாக இருக்க இறைவனை வேண்டி உங்களை அன்போடு இந்த கல்லூரிக்கு வரவேற்கிறேன். இந்த கல்லூரி தனது 125 ஆண்டு நிறைவை இந்த வருடம் பூர்த்தி செய்ய இருக்கின்றது. கடந்த அக்டோபர் 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம் அக்டோபர் 13ஆம் தேதி கல்லூரி தினமாகிய அன்று நிறைவு செய்ய இருக்கின்றது. ஏற்கனவே கூறியது போல பாடசாலை வளமையான செயற்பாட்டுக்கு மேலாக, கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கு மேலாக பல சமூக செயற்பாடுகளில் இந்த கமிட்டி பல திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி வருகின்றது, பலருடைய ஆதரவுகள். அந்த வகையிலே ஏற்கனவே கூறியது போல இந்த கல்முனையின் அடையாளமாக காணப்படுவது 2 என்று சொல்வார்கள். நான் இந்த பிரதேசத்தை சார்ந்தவன் அல்ல, நான் பண்டாரை சார்ந்தவன். அங்கே வரும்போதும் இங்கே வந்தப்புறம் நான் கேள்விப்பட்டது, இந்த கல்முனையின் அடையாளமாக காணப்படுவது 2: ஒன்று ஆதார வைத்தியசாலை, அடுத்தது கார்பரேட் கல்லூரி. ஆகவே அவ்வாறு 2 கலந்து பயணிக்கின்ற இந்த கல்லூரி ஒன்று கொண்டு உதவியாக பயணிப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2ம் ஒரு முக்கியமான சேவை மையங்கள். அறிவு கண்ணை திறந்து மக்களை வாழ்வதற்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு ஆலயம் நமது கல்லூரி. அவ்வாறு மனிதர்களை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஈனம் கொடுத்து வருத்தத்தில் உள்ளவர்களை சுகப்படுத்தி உடலாலும் உள்ளத்தாலும் அவர்களை திரும்பவும் மீண்டும் இந்த உலகத்திலே வாழ செய்கின்ற காரிய இறை பணியை செய்தவர்கள் வைத்தியர்கள், அவரோடு இணைந்து பணிபுரிந்த உத்தியோகர்கள், பணியாளர்கள். அந்த வகையிலேயும் இந்த இரத்த முகாமுக்கு யாரை பிரதமராக சிறப்பு விருந்தினராக அழைப்பது என்று தீர்மானித்த போது குழு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. இந்த பணிப்பாளரையும் இன்னும் இந்த கல்வியோடு மிக முனைந்து பயணிக்கின்ற வைத்தியர்களையும் அழைப்பதாக. ஆகவே இந்த வேளையிலே முதல் தடவையாக எங்களுடைய பணிப்பாளர் அவர்களை நாங்கள் மீண்டும் எங்களுடைய கல்லூரி சார்பாக கைதை தட்டி அன்போடு வரவேற்றுக் கொண்டோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இரத்த தானம் கொடுப்பது உண்மையிலே ஒரு உயிருக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு விலைமதிப்பற்ற அன்பளிப்பு. அதற்கு உண்மையிலே நன்கொடையாளர்கள் பெருந்தன்மையாக வர இருக்கிறார்கள். அதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்ட எங்களுடைய விழா குழு, குறிப்பாக எங்களுடைய ஜூபிலி பொதுக்குழுவை தவிர்த்து 6 உபக்குழுக்கள் இருக்கிறது பல்வேறு வேலை திட்டங்களுக்காக. அதுல 1 மக்கள் தொடர்பாளர் குழு. அதுல பொறுப்பா இருக்கின்ற கோராஜன் உதவி, அவருக்கு அடுத்ததாக இருக்கின்ற ராகவன், இவரோடு இணைந்து 20 பேர் அந்த குழுவில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தான் இதனை மிக முக்கியமாக ஒழுங்குபடுத்தி விளம்பரம் செய்து உரியவர்களை அணுகி இந்த ஏற்பாடை மிகவும் நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஏனைய ஜூபிலி நிர்வாக உறுப்பினர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிந்து கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான துறை அனுபவத்தை பெறுகின்ற நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் எல்லோருக்கும் அமைய இறைவனை வேண்டி எல்லோரையும் மீண்டும் அன்போடு வரவேற்று எனது தலைமையுரையை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ ஆல். இந்த தலைமை உரையினை ஆட்சி சென்ற என்னுடைய பாடசாலையின் முதல்வர் அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக இடம்பெறுவது பிரதம அதிதியினுடைய உரை. எம்முடைய கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் டாக்டர் குணசிங்கம் சுகுணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த உரையினை ஆற்றுமாறு. அனைவருக்கும் காலை வணக்கம்.
எல்லோருக்கும் முதல்வனான இறைவனை மனதில் இருத்திக் கொண்டு பட்டிமா கல்லூரியின் அதிபர் அருள் சகோதரன் ரெஜினால்ட் அவர்களே, இந்த நிகழ்விற்கு அதிதிகளாக மிக பொருத்தமானவர்களை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். எனது மதிப்புக்குரிய அண்ணன் டாக்டர் ரமேஷ், எமது இரத்த வங்கிக்குரிய பொறுப்பு வைத்திய அதிகாரி, இந்த பாடசாலையின் உப அதிபர், இந்த செயற்குழுவின் 125வது பெருவிழாவை கொண்டாட இருக்கின்ற செயற்குழுவின் அத்தனை உறுப்பினர்களையும், இந்த மண்டபத்தில் நிறைந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற உப அதிபர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், எமது வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள், இந்த இரத்த தானத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற உடையாளிகள் அனைவரையும் விழித்தவனாக, யாரையும் விழிக்க மறந்திருந்தால் என்று மன்னிப்பு கேட்டவனாக, பாடசாலை என்பது ஒரு சமூகத்தின் வழி நடத்துகின்ற அடிப்படை உறுப்பினர்களை உருவாக்குகின்ற ஒரு களம். அது புத்தக படிப்போடு மட்டும் நின்று விடாமல் சமூக விழுமியங்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த சமூக கல்வியை சிறுவர்களுக்கு, மாணவர்களுக்கு புகட்டுகின்ற, அவர்களை எதிர்கால வாழ்க்கையில் எதிர்கால சமூகம் அல்லது அந்த பிரதேசம், நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற திட்டமிடலை தீட்டி சரியாக வழி நடத்துகின்ற தலைவர்களாக உருவாக்குகின்ற ஒரு கலைக்கூடம் என்பதுதான் உண்மை. அந்த கலைக்கூடமாக பட்டிமா கல்லூரி கடந்த காலங்களில் மிக கச்சிதமாக இந்த கிழக்கு மாகாணத்திலேயே ஒரு உதாரணமாக இருந்து வந்திருக்கின்றது. இன்று வரை எழுந்து நிற்கிறது என்றால் அதற்கு இரட்டிப்பான கருத்துக்களை யாரும் கூறிவிட முடியாது. அடிப்படையில் இந்த கல்முனையில் அடையாளமாக காணப்படுகின்ற அருட்சகோதரர் கூறியபடி மிகுந்த புராதன காலமாக, அதாவது வரலாற்றை புடம் போட்டு காட்டுகின்ற அமைப்புகளாக கல்முனை ஆதார வைத்தியசாலையில் 200 வருடங்களுக்கு மீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு சுகாதார ஸ்தாபனம். அதே போன்று இந்த கல்வித்துறையில் பட்டிமா கல்லூரியும் இடம் பிடித்திருக்கின்றது. இடத்தில் மட்டுமில்ல, மக்களின் மனதிலும் அது செய்ய வேண்டிய சேவையின் தரத்திலும் அந்த இடத்தை தக்க வைத்திருக்கின்றது. இது தேசிய ரீதியில் அடையாளப்படுத்தப்பட்ட நிறுவனங்களாகவும் காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் இந்த போக்குகள், 2 நிறுவனங்களும் இணைந்து செயலாற்றுகின்ற இந்த போக்குகள் மிகவும் திடமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலும் அந்த திடமான போக்கில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க முடியாது. ஆகவே அந்த ஒருங்கிணைப்பு, ஒன்றாக இயங்குகின்ற தன்மை எதிர்காலத்திலும் மிகச்சிறப்பாக கொண்டு செல்லப்படும். அதற்கு எந்த விதமான உந்துதல்களும் தேவையில்லை. அது தானாக செயற்படுத்த வேண்டிய ஒரு விடயம். அதை இன்னும் கனதியாக்க வேண்டிய பொறுப்பு காணப்படுகின்றதை தவிர அதில் எந்த விதமான விரிசல்களையும் ஏற்படுத்துவது ஒரு காலமும் நடைபெற முடியாத ஒரு விடயம். ஆகவே நான் அதிபரிடம் ஒரு அன்பாக ஒரு விண்ணப்பத்தை ஏற்படுத்துகின்றேன். எந்த காலத்திலும் அந்த இணைப்பை மாற்ற முடியாத, இந்த கல்வி திணைக்களத்துக்கும் சுகாதார திணைக்களத்துக்கும் இடையிலே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் மூலமாக ஒரு MOU ஒன்றை நாங்கள் செய்து கொள்ளுவோம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றை எழுதி கொள்ளுவோம். அது எந்த காலத்திலும் மாற்ற முடியாத ஒரு ஆவணமாக நாங்கள் மாற்றி வைப்போம். அது நான் பணிப்பாளராக இருந்தால் என்ன, இன்னும் ஒருவர் பணிப்பாளராக வந்தால் என்ன, அதை மாற்ற முடியாத அளவுக்கு அதை செய்து வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது எனது கருத்து. அதை விட மேலதிகமாக இந்த காலப்பகுதியில் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்ய பணிக்கப்பட்டிருக்கின்றோம். அது சிறப்பான திட்டம் என்பதுதான் எனது எடுகோடும். ஆகவே அந்த விடயங்களிலும் நாங்கள் இருவரும் இணைந்து, இரு திணைக்களங்களும் இணைந்து, இரு நிறுவனங்களும் இணைந்து அதை முற்கொண்டு செல்வது இன்னும் சிறந்ததாக இந்த காலப்பகுதியில் அமையும். ஆகவே அப்படியான முயற்சியிலும் ஈடுபடுவோம். 125 வருடங்கள் என்பது
மிகுந்த ஒரு நீண்ட கால பகுதி, நூற்றாண்டு கால பகுதி. ஜூபிலி என்பதே ஒரு பெரு விழா கொண்டாட்டம் என்பதுதான் தமிழில் அது கொடுக்கக்கூடிய அர்த்தமாக காணப்படும். ஆகவே அந்த பெரு விழா கொண்டாட்டத்தை ஒரு ஆண்டுக்கு திட்டமிட்டு சிறப்பாக செயற்படுத்துகின்ற இந்த செயற்குழுவுக்கு நன்றியுடையவனாக இருக்கின்றேன். எங்களையும் அதில் ஒரு பொறுப்பாளிகளாக மாற்றி அதை பொதுமக்களுக்கு கொண்டு செல்வதிலிருந்து. ஆகவே இந்த இரத்த கொடை என்பது உண்மையில் ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட சமூகத்தின் அடிப்படை இயல்பாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இரத்தம் மனிதர்களுக்கு பொதுவானது, நிறத்திலும் சரி குணத்திலும் சரி. ஆகவேதான் நாங்கள் இரத்தத்தை மனிதர்கள் வேறுபாடுகள் இன்றி, பிரதேச வேறுபாடுகள் இன்றி, சமய சமூக வேறுபாடுகள் இன்றி எல்லோருக்கும் அந்த அடிப்படையில் நாங்கள் இரத்த பிரிவுகளின் அடிப்படையில் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இங்கு யாருக்கு எந்த இரத்தம் ஓடிக்கொண்டிருப்பது என்பதில் ஒரு விதமான கருத்து காணப்படுகிறது. அதை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், அந்த பல்முகத்தன்மை என்று சொல்வார்கள், புளூரலிசம், அதாவது வேறுபாடுகளற்ற ஒரு தன்மையாகத்தான் அதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே மனிதர்கள் எல்லாம் ஒரு அடிப்படையிலிருந்து உருவானவர்கள். நாங்கள் ஒரே விதமான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் அதை செயற்பாட்டில் அந்த சிறப்பான எண்ணங்களை நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த கல்முனை பிரதேசத்தில் பட்டிமா கல்லூரி அல்லது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை அந்த விதத்தில் ஒரு பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்புகளாக, அந்த வேறுபாடுகளின்றி ஒரே குலம் ஒரே விடயம் என்ற நோக்கத்தை நோக்கி சமூக விழுமியங்களை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் தயாராக இருக்கின்றோம், நீங்களும் தயாராக இருக்கின்றீர்கள். நாங்கள் எடுத்துக்காட்டாக இருப்போம். இந்த இன்முகமான வரவேற்புக்கும் உங்கள் ஆதரவுக்கும் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இன்று வரை நீங்கள் காத்து நிற்பதற்கும் மிகுந்த அந்த வைத்தியசாலை சமூகமாக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, இந்த விழா குழுக்கு பாராட்டுகளை தெரிவித்து, முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது நம்முடைய அதிதிகளுக்கான சிறு நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இதனை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைப்பது நம்முடைய பாடசாலையின் முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நினைவு சின்னத்தை வழங்கி வைக்குமாறு, இதனை பெற்றுக் கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு அழைப்பது நம்முடைய கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் டாக்டர் குணசிங்கம் சுகுணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த இந்த நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைப்பது நம்முடைய கல்முனை வடக்கு சுகாதார வைத்தியத்தினுடைய நிபுணர் டாக்டர் என் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து நாங்கள் அன்போடு அழைப்பது நிகழ்வுடைய விசேட அதிகமாக இருக்கின்ற என்னுடைய பாடசாலையுடைய பழைய மாணவியும் நம்முடைய இரத்த வங்கிக்கு பொறுப்பாக இருக்கின்ற டாக்டர் PM கவிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய பாடசாலை முதல்வர்களுடைய நன்றிகள். அடுத்து நிகழ்வினுடைய இறுதி அம்சமாக நன்றி உரை, இதனை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைப்பது நம்முடைய 125ஆம் ஆண்டினுடைய விழாக்குழுவினுடைய செயலாளர் திரு S. ஸ்ரீரங்கன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் விழித்தவனாக இந்நிகழ்வை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி சிறப்பான முறையில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய கல்லூரியுடைய அதிபர் அவர்களுக்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் ஜி. சூரன் சார் அவர்களுக்கு எமது 125வது ஆண்டு விழா குழுவினுடைய உறுப்பினர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று என்னுடைய அழைப்பு விசேடமாக சூரன் சார் அவர்கள் இந்த சனிக்கிழமை உண்மையிலே அவர் விடுமுறை தினம் இருந்தும் இந்த நிகழ்வுக்காக மாத்திரம் இங்கு வருகை தந்ததுக்காக அவருக்கு விசேடமாக இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று என்னுடைய கல்முனை வடக்கு MOH என்னுடைய டாக்டர் ரமேஷ் அவர்களுக்கும் இந்த இடத்திலே வருகை தந்ததுக்காக குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று என்னுடைய பழைய மாணவி கல்முனை ஆதார வைத்தியசாலையில் பிளட் யூனிட்டுக்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய மியூரிய கவிதா அவர்களுக்கும் இந்த இடத்திலே விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய ஆதார வைத்தியசாலையினுடைய பிளட் டொனேஷன் பிரிவினுடைய
உத்தியோகத்தர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த 125வது ஆண்டினுடைய எங்களுடைய விழாக்களுடைய உறுப்பினர்கள் விசேடமாக இந்த எங்களுடைய அதிபர் சொன்னதுக்கு அமைய 6 குழுக்கள் 125ஆம் ஆண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற 125ஆம் விழாவுக்காக அந்த அடிப்படையிலே இந்த கிட்டத்தட்ட நாங்கள் 21 நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம் இந்த 125வது ஆண்டு நிறைவுக்காக. அதிலே 9வது நிகழ்வாக இன்று இந்த இரத்ததான நிகழ்வு நடைபெறுகின்றது. அந்த நிகழ்வுக்கு பொறுப்பாக எங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் ப்ரொமோஷன் கமிட்டி இதுக்கு நாங்கள் அவங்களுக்குரிய அந்த பொறுப்பை வழங்கியிருந்தோம். அந்த பொறுப்பினுடைய தலைவராக கோல்ராஜன் அவர்கள் இருக்கின்றார். அவருக்கும் அவருடைய உறுப்பினர்களுக்கும் இந்த இடத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே வருகின்ற அனைவருக்கும் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று முக்கியமா இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கியமானவர்களாக நாங்கள் கருதப்படுகின்ற டோனர்ஸ் அனைவருக்கும் இடத்திலே வருகை தர இருக்கின்ற அனைவருக்கும் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய ஊடகவியாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை எங்களை அழைப்பீடு வருவதற்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு யாராவது தவறப்பட்டிருந்தால் மன்னிப்பையும் கேட்டு அனைவரையும் இந்த இடத்திலே விடுத்து மனம் வரவேற்று அதே போன்று நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கார்மேல் பாத்திமா தேசிய பாடசாலையின் 125வது ஆண்டை முன்னிட்டு அதனுடைய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இந்த வேளையிலே இன்றைய நிகழ்வு கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையுடன் இணைந்ததாக ஒரு மாபெரும் இரத்த தான முகாமை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள் அந்த 125வது ஆண்டுக்குரிய அந்த ஜூபிலி கமிட்டியினர். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுகளிலே அதிகளவான கொடையாளர்கள் இரத்த தானங்களை வழங்க இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். உண்மையிலே இரத்த தானம் என்பது கொடைகளிலே மிகவும் உன்னதமான கொடை. நீங்கள் வழங்குகின்ற அந்த உங்களுடைய குருதியின் மூலம் பல உயிர்கள் காக்கப்பட இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கார்மேல் பாத்திமா தேசிய பாடசாலையை பொறுத்த மட்டிலே இன மத பேதம் கடந்து மாணவர்களை வழிநடத்தி செல்கின்ற ஒரு கலாசாலையாக இருக்கின்றது. அதற்கேற்ற வகையிலே அவர்களுடைய இந்த 125வது ஆண்டை நிறைவையொட்டி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் அதற்கேற்ற வகையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். கடந்த வருடத்திலே வாணி விழா, அதே போல மீலாதுன் நபி விழா, ஒளி விழா போன்றவைகள் அதே அளவு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது ஒன்றுக்கு முக்கியத்துவம் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ அதே போல அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒருமித்த அளவிலே முக்கியத்துவம் கொடுத்து இடம்பெற்றிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். அதே போல குருதியை பொறுத்த வரையிலே அனைவருக்கும் பொருத்தமான ஒரே விதமான விடயம் என்று சொன்னால் குருதியை குறிப்பிடலாம். அதனை இந்த சமூகத்தோடு இணைந்ததாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து சமூகத்தோடு நாங்கள் ஒன்றிணைந்து பயணிப்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த கார்மேல் பாத்திமா பாடசாலை சமூகம். அது மட்டுமல்ல, இந்த கார்மேல் பாத்திமா பாடசாலையை பொறுத்தவரையிலே பல லட்சம் மாணவர்கள், இதன் வழிவந்த பல லட்சம் மாணவர்கள் பல்வேறுபட்ட நாடுகளிலே வசித்து வருகின்றார்கள். அவர்களுடைய முழுமையான பங்களிப்போடு இந்த 125வது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கார்மேல் பாத்திமா தேசிய பாடசாலையினர். எனவே தொடர்ந்தும் சைவம் தமிழோடு இணைந்திருங்கள். எமது நிகழ்வுகளை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்கின்றோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உடனுக்குடன் எமது நிகழ்வுகளை கண்டுகளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.